ஹாய் வணக்கங்க. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எல்லாரோட கண்ணோட்டத்துலேயும் எப்படி இருக்குது அப்படின்னா, ஹெர்பல் லைஃப் ஃபுட்டு அப்படிங்கிறது வந்து வெயிட் லாஸ்க்கான ஃபுட்டு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது இல்லையா? எஸ்ங்க, எடுத்துக்கலாம். அது வெயிட் லாஸ்க்கான ஃபுட்டு. ஏன்னா அது வந்து லோ ஜிஇ ஃபுட்டு, அதனால் வெயிட் லாஸ்க்கான ஃபுட்டு, வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது இல்லையா? ஆனால் நிறைய பேருக்கு ஹெல்த் ரிசல்ட் இருக்குது அப்படிங்கும்போது அது வெயிட் லாஸ்க்கான ஃபுட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. உங்கள் உடம்புல உள்ள ஒவ்வொரு செல்லுகளுக்கான நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம உடம்புக்கு உடம்புல இருக்கிற செல்களுக்கு என்னென்ன நியூட்ரிஷன் தேவையோ அதுதான் அந்த ஃபுட்டு வந்து நமக்கு கவர் பண்ணி கொடுக்கு. ஏன்னா வெயிட் லாஸ்க்கான ஃபுட்டுனா வெயிட் லாஸ்க்கு மட்டும் தானே சப்போர்ட் பண்ணணும். ஏன் வந்து ஹெல்த் ரிலேட்டடாக இருக்க ப்ராப்ளத்துலேருந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. நிறைய பேர் சுகர்லேருந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்காங்க, கேன்சர்லேருந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்காங்க, ஃபிட்ஸ்லேருந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்காங்க. ஹெல்த் ரிலேட்டடான என்னென்ன டிஃபிஷியன்சிக்கெலாம் மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு இருந்தாங்களோ அதிலேருந்து எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி வந்திருக்காங்க இல்லையா? ஸோ அது வந்து உங்கள் உடம்புக்கு செல்களுக்கான நியூட்ரிஷன். ஸோ அது வந்து வெயிட் லாஸ்க்கான ஃபுட்டு அப்படின்னு தெரியாதவங்க யோசிக்கிறீங்க. பட் அது வந்து வெயிட் லாஸ்க்கான ஃபுட்டே கிடையாதுங்க. உங்கள் உடம்புக்கு தேவையான, உங்கள் உடம்புல ஏதாவது பற்றாக்குறை இருந்ததுன்னா அதை கவர் பண்ணி உங்கள் செல்களுக்கு என்னென்ன நியூட்ரிஷன் தேவையோ அதை தான் அந்த ஃபுட்டை கொடுக்குது. ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஃபுட்டை ஃபாலோ பண்ணி ஹெல்த்தியாக, ஹாப்பியாக, மருந்து மாத்திரை இல்லாத ஒரு லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ.